குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு முக்கிய செய்தியினைக் கொண்டு வந்திருக்கின்றேன். அது எச்சரிக்கை. உனக்கு ஆபத்தை விளைவிக்கக் கூடிய எச்சரிக்கை என்பது. ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதி திட்டம் தீட்டுகிறது என்றால் அது உன் வாழ்க்கையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டென்று இதற்கு நம் தீர்வினை கண்டுபிடித்து விட வேண்டும். இல்லை என்றால் உன்னை அழித்து விடுவார்கள். குடும்பத்தில் துணை கொண்டிருக்கின்ற உனக்கு இப்பொழுது என்ன கேட்டாலும் நிச்சயமாக அது உனக்கு இருக்காது. உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனை வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரும். அது உனக்கு மிகவும் எவ்வளவு விஷயங்களை செய்தாலும் உனக்கு மேலும் மேலும் பல இன்னல்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் எத்தனையோ உன்னிடத்தில் எதிர்பார்ப்பு நின்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு கொடுத்தும் முடியாது என் பிள்ளையே. எதை கொடுத்தாலும் இல்லை என்றுதான் சொல்கின்றார்கள். என் பிள்ளை எப்பொழுதும் ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்களுக்கு செய்து என்ன லாபம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்னொருவருடைய உதவி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த உதவி கிடைக்கப் பெறவில்லை என்றவுடன் அவரின் மனதுக்குள் வேதனை ஏற்படுகின்றது. இந்த வேதனையோடு இவர்களின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதனை கட்டாயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதனை உச்சம் தொட்டு இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவு. நீ இருக்கக்கூடாது என்பதை அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். நமக்கு எதை செய்தால் இவர்கள் வேறு யாருக்கும் என்று நினைக்கின்றார்கள் போல இவர்கள் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பி இருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியம். ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் முன் கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. அவர்கள் செய்த உதவி சிறு சிறு உதவிகள். அதற்கு கைமாறாகத்தான் நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தாய். ஆனால் எதுவோ அவர்கள் நினைவில் இல்லை. அவர்கள் செய்தது மட்டும்தான் அவருக்கு நினைவில் இருக்கின்றது. நீயே அவர்களிடத்தில் இருந்து நன்றியை ஒருபோதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்களிடத்தில் இருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது ஒரு அன்பு மட்டுமே. அது ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்து விட்டால் போதும் என்று நீ நினைக்கின்றாய். அதையும் கூட அவர்கள் தருவதற்கு தயாராக இல்லை. அவர்களுடைய எண்ணங்கள் முழுமையாக உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த குடும்பமே என் நேரமும் கூடி கூடி அமர்ந்து பேசுகின்றது. உன் வாழ்க்கையை அழிக்க என் பிள்ளையே, அப்பன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை அழிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உன்னை அவர்கள் நடுத்தெருவில் இழுத்து விட வேண்டும் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து அவர்களுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியாவது ஒரு விஷயத்தை செய்தாவது உன் மனதை காயப்படுத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை தாக்குவதற்கு தான் கையில் எடுத்து கொண்டு இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு மிக பெரிய ஆயுதம். என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம், நீ செய்த சிறிய உதவி என்று இதையே மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உன் மனதை இவர்கள் காயப்படுத்துகின்றார்கள். இதையெல்லாம் சொன்னால் எப்படியும் நீ நெருங்கி போய் விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஓரிடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கை பிடித்து விடுவாய் என்பதனால்தான் அதை நீ அடையக்கூடாது என்பதற்காக இவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஒருவருக்கு நல்ல நிலை அடையும் பொழுது அதை கண்டு மற்றவருக்கு பொறாமை எண்ணங்கள் தானே வந்து விடுகின்றதல்லவா? இந்த பொறாமையில்தான் இவர்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் அல்ல, நீ இப்பொழுது அவர்களுக்கு பெரிதாக எதையும் செய்யவில்லை என்பது அவர்களுக்கு மேலும் மேலும் மன வருத்தத்தை கொடுக்கின்றது.
கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொரு மாநிலமும் எந்த உறுப்பினர்களையும் எப்பொழுதும் நீ நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றாய். என்ன செய்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் எந்த அளவிற்கு உன்னை வாழ வைக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்தனை விஷயமும் உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். என் பிள்ளையே, உனக்கு கெடுதல் செய்ய என் முன்னால் வந்து இவர்கள் வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் வீட்டில் இருந்து பேசிக்கொண்டு இப்பொழுது அந்த கெடுதலை எல்லாம் தனக்கு எதிராக திருப்பிவிட வேண்டும் என்பது உனக்கு புரியவில்லையா? இப்பொழுது உன்னோடு எதிர்மறையாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பேர் வேண்டும் என்று உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கை நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் என்பதில் முதலில் நீ கவனமாக இருக்க வேண்டும். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது இது போன்ற தீய எண்ணங்களை எல்லாம் கொண்டவருடைய செயல்கள் எல்லாம் தானாக வெளிவந்துவிடும். உன்னை சுற்றி யார் என்ன செய்தாலும் அது அப்படியே வெளியே வந்துவிடும். நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கான நன்மை அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை நீ பட்ட வேதனை எல்லாம் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காது. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும், வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா உண்மைக்கும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் என்ன கொடுத்தாலும் அது உன் வாழ்க்கை மீண்டும் உன் கையில் மீட்டெடுக்க கூடியதாக மட்டுமே இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் இந்த மனிதருடைய எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற தவறுகளுக்கு ஒருபோதும் நீ ஒத்துழைப்பு கொடுக்காதே. நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும். இவர்கள் செய்ய நினைத்ததற்கு மேலாக தண்டனையை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீ அந்த குடும்பத்தை கண்டதும் கண்டுபிடித்து விடுவாயா? இதையெல்லாம் செய்தது இவர்கள் தானே என்று என் குழந்தை நம்பிக்கையோடு நீ செய்த எல்லா விஷயங்களும் என்றாவது ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் நல்லதை நடத்தும் என்று நீ நம்பியது உண்மை என்றால் அதற்கு நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நேரம் நீ நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னோடு இருக்கும் வரை என்றும் உனக்கான நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட விஷயங்கள் எல்லாம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். உன்னை விட்டு விலகப் போகின்ற நேரத்தில் இந்த தீய மனிதர்களின் எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் அழிந்துவிட எதற்கும் கவலைப்படாதே. தெய்வத்தின் துணையோடு இருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக வெற்றியை அடையாளம் சொல்ல வேண்டும். நீ நினைத்தது நடக்காது, முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை. எதிர்பாராத விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கு சில நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உனக்காக நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எந்த நிலையிலும் உன்னை விட மாட்டேன் என்பதனை உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும். எல்லா நிலையிலும் உன் கையை பற்றி இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே. கஷ்டத்திலும் கண்ணீரோடும் என் பிள்ளை நடமாடுவதை விட இனிமேல் உனக்கு வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நினைத்து நீ பெரும் மகிழ்ச்சியோடு உன்னோடு நான் இருப்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உனக்கே அறியாமல் உனக்குள் தைரியம் பிறக்கும். இந்த பிள்ளை அவரவர் செய்கின்ற வினை சேர்த்து நீ வருத்தப்படாது. நல்லதை செய்து
உனக்கு நல்லதை மட்டுமே நடக்கும். தீமைகளை செய்தவர்களுக்கு தானே தீமை சென்று சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அப்பனின் வார்த்தைகள் உன் மனதில் நம்பிக்கையை விதைக்கின்றதா? அப்பன் கொடுத்த எச்சரிக்கை என்னவென்று உனக்கு புரிகின்றதா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இன்று அவருக்கே அது சென்று விட்டது. இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகி விட்டது. உன்னுடைய நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. உன் மனதிற்கு உனக்கு என்றும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனி எல்லாம் உன் வசமாக மாறப்போகின்றது. என் தங்கமே, இந்த அப்பன் உனக்கு கூறுகின்றது எல்லாவற்றையும் நீ நினைவில் வைத்து கொண்டு யார் ஒருவர் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றாரோ அந்த கெடுதல் எல்லாம் அவர்களுக்கே சென்று சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த அப்பன் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றேன். எல்லா விஷயத்தையும் உனக்காக உன் துணையாக நான் இருந்து உன் முன்னால் கொண்டு வந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற தயாராக இருக்கின்றேன். இந்த அப்பன் இருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே. உனக்கு செய்கின்ற எல்லா சூழ்ச்சிகளும் எல்லா சூனியமும் செய்வினையும் எல்லாவற்றையும் இந்த அப்பன் அவருக்கே திருப்பி சென்று அவருக்கே சேர்த்து விடுவேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. நீ செய்த எல்லா விஷயத்தையும் இல்லை என்று சொன்னார் என்றால் அது யாருக்கு தெரியாவிட்டாலும் இந்த அப்பனுக்கு தெரியும் அல்லவா? என் குழந்தை, நீ என்ன நன்மை செய்தாலும் அது அப்பன் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அதை பெற்றவர்கள் மறந்துவிட்டாலும் கூட என் குழந்தை செய்கின்ற நன்மைகளை எல்லாம் அப்பன் ஒரு நாளும் அதை தவறு என்றும் அவர்களுக்கு செய்கின்ற விஷயத்தை எல்லாம் நான் வேண்டாம் என்றும் ஒரு நாளும் ஒதுக்குவது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு நடக்க வேண்டியிருக்கின்ற விஷயங்கள் அவர்கள் அந்த நிலையில் இருக்கின்ற போது நீ உதவி செய்து கொண்டிருந்ததை எல்லாம் அவர்கள் நம்பிக்கை துரோகிகளாக அவர்கள் உன்னை நம்பிக்கொள்ள வைத்துவிட்டு இப்பொழுது அவர்கள் அதையெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் அதன் பிறகு எதற்கும் நீ வருத்தப்படாதே. நீ செய்த நன்மை என்றும் இந்த அப்பனுக்கு தெரிந்தால் போதும். யாருக்கும் அதை நீ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ செய்தது என்றும் செய்ததுதான் என்பதை மறந்துவிடாதே. நீ ஒருவருக்கு ஒரு உதவியினை செய்து கொண்டிருக்கின்றாய் என்றால் அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்றும் அந்த புண்ணியம் உன்னிடத்தில் வந்து சேரும். உனக்கான ஒரு இக்கட்டான காலத்தில் அது உன்னுடைய கைகளில் உனக்கே அது திரும்பி வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எல்லா நன்மையும் நிச்சயமாக உன் கைகளுக்குள் வந்து அடங்கும். எல்லாம் உனக்காக கொடுக்கப்பட்டது என்றால் அது நிச்சயமாக உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. நிச்சயமாக உனக்கான காலம் வரும் பொழுது உனக்கான நன்மையினை நீ நிச்சயம் பெற்று கொண்டே தீருவாய். யார் ஒருவர் எதையும் சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் என் குழந்தை நீ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே. ஏனென்றால் இந்த அப்பன் உன்னை எப்பொழுதும் என்னுடைய பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் நீ எப்பொழுதும் எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கின்ற நிலையில் இந்த அப்பன் அவரை பார்த்து கொண்டு நிற்க மாட்டேன் அல்லவா? அவருக்கான தண்டனையை வழங்கி விடுவேன் அல்லவா? அதனால் என் குழந்தையே, நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.